நீ செஞ்ச ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் ஏசப்பாயிட்ட மன்னிப்பு கேட்டு அறிக்கையிட்டு விட்டுவிடு. அதை வந்து அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து இல்ல இல்ல. சரி, இப்ப எங்க இருக்கா? வீட்டுல தான் இருக்கேன். வீட்டுல எங்க இருக்கா? வீட்டுல நடுவு ஹால்ல இருக்கேன். அப்படியே ரைட்ல திரும்ப. ரைட்லயா? உங்க அப்பா ரூம் இருக்கா? ஆமாடா. அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. ஓகே. அங்க ஒரு பச்சை கலர் பேண்ட் வெயிட் பண்ணிருக்கான். ஆமா, அதுல கை விடு. இது எப்படி உனக்கு தெரியும்? உங்க ஐயா ஒரே எங்க அப்பா எனக்கு இடிச்ச வாங்கிக்கிறத கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். பைசா குடுறா ஃபர்ஸ்ட். சரி, பணம் போட்டுறானே. இந்த உலகத்தை படைத்த தேவனே, உங்களுக்காக சொந்தமான உலக ராஜா, சாப்பிடாதபடி ராஜா, இந்த இடத்துல நன்றி 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 நன்றி. அற்புதம் ஒவ்வொரு மேல இறங்கணும். இந்த இடம் ரட்சிக்கப்படுது ராஜா. இந்த ரத்தத்தை ஊற்று ராஜா. பரிசுத்தத்தை நல்ல ராஜா. இந்த ஜெபத்தை கேளுங்க ராஜா. இந்த குறிப்புகளை கேளுங்க ராஜா. எங்களுக்காக மட்டும் நீங்க சிலுவையில அறியப்படு ராஜா. ஒவ்வொரு இந்துக்களுக்காக, ஒவ்வொரு முஸ்லிம்காக நீங்க சிலுவையில அறியப்படு ராஜா. நாங்க மட்டும் போய் துதிக்க கூடாது ராஜா. மற்ற ஒவ்வொருவரும் போய் துதிக்கணும் ராஜா. அவங்களை அறிந்து ராஜா. சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறேன். அதே மொழிக்கு ரத்தம் நாங்க ஜெபத்தால அவங்க மனம் திரும்ப ஒரே அவங்களுக்குள்ள போய் நீங்க கிரியை செய்யுங்க. எந்திரிக்க முடியலடா. நான் உன்னை தள்ளி விடலடா. வீட்டுக்கு ஒத்த பிள்ளடா. நானும் தான். சரி இரு, ஒரு ஐடியா பண்றேன். பாவம் தொடாதேன்னு எழுதிருச்சுடா. நான் உட்காந்துட்டேன்டா. ஒன்னேவா உட்கார சொன்னது? அதான் தொடாதேன்னு சொல்லிருக்கல. ஆமா, நீனும் ஒன்னு டிக்கெட் எடுத்துட்டு வர்றவள. ஒரு ஐடியாடா. எனக்கு தெரிஞ்சு ஒரு பயில்வான் இருக்காண்டா. சூறாவளி வந்த மாதிரி இருக்கேடா. இவனை தூக்கிட்டு போன மாதிரி இவனை தூக்கிட்டு என்ன கூட்டிட்டு வந்துருக்கிறேன். என்ன போனுங்க சார்? நடந்ததுன்னு சொல்லி நீங்க ஃபீஸ் வாங்குனீங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லு சார். கண்டிப்பா இருந்துருண்ணா. இதுதான் ஐடியா பண்றாங்க. நீ எந்திக்கணும்ல. என்னடா பண்றியா? முதல்ல பார்த்துடா. காப்பாத்துறீங்க. சரி சரி, காப்பாத்துற கொலை சொல்றாலும் திருப்பி திருப்பி வந்து அதே. சரி சரி, வெயிட் பண்றா. ஒரு சின்ன ஊசி மட்டும் மொத்த போது வச்சிருக்கா. உடனே போடுதா. 30,000 ரூபாய் மொபைல்டா. என்னாச்சு? என்னடாச்சு? சின்ன ஊசிரா. போட்ட ஊசி அதை விட இருக்கடா. இதே மாதிரி இன்னொரு சின்ன ஊசி போட்டா போதுமா? நீ வச்சிருக்கா. வேணாண்டா, அடிச்சு விட்டுறா. என்னால தாங்க முடியலடா நீ பண்ற ஹிம்சை. ரத்தம் பார்க்க முடியுமா? அது கடைசியில சேர்ல எழுதி இருந்துச்சு. சரி, நான் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன்னு பாத்துட்டு வந்தேன்.
உட்காரலான்னு முயற்சி பண்ணினேன். பாவம் தொடாதே தொடாதேன்னுச்சு. நான் வாலிப பையங்கிறதுனால எதையாவது சாதிக்கணுமேனு எல்லா கம்ப்யூட்டர்ல எதுலயோ சாதிக்கிறாங்க, இதுல உட்காந்து சாதிக்கணுமேனு முயற்சி பண்ணினேன். என்னால எதிர்க்க முடியலையா? எத்தனையோ வயதான கூட்டம் தான், டாக்டரை கூட்டம் தான், இருக்கிறவெல்லாம் மொபைலையும் வாட்சையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்க, நீங்க எங்க இருந்தியா வரீங்க? கோடம்பாக்கம் சாரோனின் ரோட்டை ஏற்றி சபை ஜகாரியா காலனி முதல் தெரு கோடம். அங்க இருந்தா வரீங்க? கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. டிங்கு அண்ணா சூப்பரா வசனம் சொல்லுவாரா? கேட்டுக்கோ, என்னோட இமேஜ் தெரியுதா உனக்கு? சரி சரி, சீக்கிரம் உன்னோட வசனத்தை சொல்லு பார்க்கலாம். சீக்கிரம் சொல்லு டிங்கு. பின்னாடி நீ, நடுவில் நான். எப்படி இருக்கு வசனம்? ஐயோ, இதெல்லாம் ஒரு வசனமா? நான் இந்த வசனம்லாம் உன்னை கேட்கவே இல்லை. நிறுத்து நீ. இதெல்லாம் வசனம். சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சூப்பரா இருக்கு. நான் சொன்னது சூப்பரா இருக்குல்ல? டிங்கு, இந்த வசனத்தை நான் விவரமா சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கேக்குறீங்களா? அதாவது பொய் சொல்றது, திருட்டு, ஏமாற்றுறது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, இந்த பாவம் செய்யறது எல்லாமே இயேசு கிறிஸ்து மரிச்சாரு. கழுவுன பிறகு நம்ம சுத்தமாக்கணும், தெரியுமா? பொடி பயல, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ வந்து என்னடா, நீ எப்படியாவது ஒன்று நான் சாப்பிட்டே ஆவேன். என்ன சொல்லுவான்? பயங்க என்ன பண்ணுவான்? மிரட்டுதான். யாரை மிரட்டுச்சான்? குட்டி மயில என்ன பண்ணுதான்? மிரட்டுதான். அந்த சிங்கம் குட்டி மயில் எல்லாம் படிச்சான் பயந்துட்டு. நான் என்ன பண்றேன், வீட்டுக்கு போயிட்டு எங்க அப்பா இருப்பாரு, அவரை கூட்டிட்டு வரங்க. அவருக்கு நிறைய கறியெல்லாம் இருக்கு, என்னை விட குண்டா இருப்பாரு. அவரை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க பசி போயிடுமே. என்னை விட்டுருங்களே. The hellish looks
but a strong-armed soldier, whip clenched in his fist, laced with chips of bone, from his shoulders to his feet. It sliced right through his hollow skin, just like razors. His palms, the blood splattered, his ears gleaming in lashes. Sometimes his knees gave way, his flesh to smoke. And surprisingly, he turned his hand. As he used the field, the soldier's face turned pale, and he said, "This blood is for you." Carefully they touched him. His voice is and his blood pressure fell. As they traveled to the edge, they forced him to carry his crossbow. As his face lay clenched in steel, his hands fell pressing on his side. The blood to his back. Through agony and dehydration, his blood began to swell. And he knew his pulse fell. His heart teaching. When he did, some birds died. On a mere nail side of his shoulder. And as he bent away, the prophet said, "Son, his blood is for you." பாவங்களை மன்னிங்க, நீயும் உங்க பரலோகத்துல ஏற்றுக்கொள்ளுங்கன்ற மாதிரி கேட்கணும். சரியா?